10th standard mathematics chapter 1 exercise 1.5 question number 8. Consider the functions f of x, g of x, h of x as given below so that f of g of h equal to f of g of h in each case. அப்படி சொல்லி ஒரு மூணு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ கவனிங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x வந்து x minus 1, g of x வந்து 3x minus 1, 3x plus 1, h of x பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்காங்க. LHS எது பார்த்தீங்கன்னா f of g of h, f of g of h இந்த இது f of g ஃபஸ்ட்டு எது ப்ராக்கெட் இருக்கோ அதை சால்வ் பண்ணுங்கள். ஸோ f of g கண்டுபிடிக்கணும். ஸோ f of g என்னது f of g of x, g of h ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3x plus 1. இப்போ f of x பதிலாக இங்கே x இருக்குது, அதே போல் இங்கே பண்ணுறதுக்கு 3x plus 1 இருக்குது. ஸோ அப்போ இங்கே x பதிலாக 3x plus 1 பண்ணணும். ஸோ 3x plus 1 minus 1 ரெண்டும் கேன்சல் ஆனால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3x வரும். இங்கே அடுத்த பாருங்கள், இது கூட h of h எடுக்கணும். ஸோ அப்போது f of g of h அப்படின்னும் போது f of g of x of h of x. இப்போ f of g of x ஓட வேல்யூ தெரியும், அதாவது இதாவில் f of g of x இது கூட h of h வச்சு காம்போசிட் பண்ணணும். ஸோ அப்படின்னும்போது 3x இது 3x இது வந்து x ஸ்கொயர் இந்த மாதிரி வரும். மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. 3x ஃபங்க்ஷனில் இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ எதை சப்ஸ்டியூட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் இதை வேல்யூ தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணணும். அது இதை தூக்கி இவ்வளோ பண்ணணும்னு அர்த்தம். மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. நம்ம மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த எங்கே வேல்யூ இருக்கோ அதை தூக்கி போடணும். ஸோ 3x ஸ்கொயர். ஸோ இதான் உங்களுக்கு f of g LHS உடைய வேல்யூ. இதே போல் RHS கண்டுபிடிக்கணும். RHS என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு g of h கண்டுபிடிக்கணும். ஸோ g of hனா g of h of x, இதில் g of h of x ஓட வேல்யூ, h of h ஓட வேல்யூ என்னது h ஸ்கொயர். ஸோ போட்டுக்கோங்க. ஸோ g of h ஸ்கொயர், h ஸ்கொயர்னு சொல்லும் பொழுது g of h ஸ்கொயர், g of h ஸ்கொயர்னா என்ன இதாக இருக்குது தான் g of h ஸ்கொயர். இப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் இருக்குது, அதே போல் இங்கே h ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 வரும் g of h. ஸோ g of இது f of g of h கண்டுபிடிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா f of h-ஓட வேல்யூ தூக்கி இதில் போடணும் h ஸ்கொயர். அதாவது f of h-ல் x minus 1 இருக்குது, அதுக்கு மேலே இதை இங்கே தூக்கி போடணும். இங்கே எப்படி போட்டோமோ, அதாவது h of h-ஓட வேல்யூ தூக்கி இதில் எப்படி போட்டோமோ f of g அதுமாதிரி g of h வேல்யூவில் தூக்கி போட வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ், அதாவது இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் இந்த வேல்யூ அப்படியே தூக்கி போடணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 அங்கே -1 இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே போடணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த +1 கேன்சல் ஆகும், 3x ஸ்கொயர் வரும். ஸோ அப்போது f of g of h. ஸோ அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது ப்ராக்கெட் மாற்றி போட்டாலும் என்ன செய்யுது ஈக்குவலாக தான் இருக்குது ரெண்டுமே. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. நீங்கள் என்ன சொல்லலாம்னா ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லலாம். ஹென்ஸ் ப்ரூவ்டு சிம்பிள் அதிகம் ஹென்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் பாருங்கள் செகண்ட் சம். f of h is equal to h square, f of h is equal to h square. அடுத்து g of h என்னன்னு பார்த்தீங்கன்னா 2x, h of h பார்த்தீங்கன்னா h plus 4. ஸோ h plus 4 இது 2x, இது h square. ஓகே ரைட். இப்போ கவனிங்க, அதே தான் ஆக்சுவலாக எல்லாத்துலையும் இதே தான் ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு f of g எடுத்து அதுக்கு h கூட வச்சு ஒன்று LHS, அதுக்கப்புறம் g of h எடுத்துகிட்டு f of இது எடுக்கணும். ஸோ அதுதான். ஸோ LHS எடுத்துக்கோங்க. இது ஸோ f of g-யா, ஸோ f of g-னா f of g of x. ஸோ g of h-னா என்னது 2x-ஆ இதாக g of h. ஸோ g of h-ஓட வேல்யூ தூக்கி அதில் போடணும். ஸோ f of 2x இங்கே x-க்கு பதிலாக என்ன பண்ணணும், இங்கே 2x போடணும். ஸோ அப்போது 2x the whole square. இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4x ஸ்கொயர் வரும். இந்த எக்ஸு பதிலாகவே மொத்தமாக 2x ஆயிரும். ஸோ 4x ஸ்கொயர் மொத்தமாக 2x சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. மொத்தமாக 2x சும்மா போட்டு விட்டுறக்கூடாது. 2x சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்கொயர் எடுத்துடணும். ஸ்கொயர் எடுத்தால் தான் கரெக்டு. ஸோ இது வந்து f of g. இப்போ f of g of h கண்டுபிடிக்கணும். ஸோ f of g of h. ஸோ இட் இஸ் f of g of h. g of h என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தா இது 4x ஸ்கொயர். ஸோ அந்த 4x ஸ்கொயரில் நீங்கள் தூக்கி போடணும். அப்போ என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா h of h வேல்யூ x இருக்குல்ல, அது தூக்கி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதாவது h of hல x இருக்குது பார்த்தீங்களா, அதில் இதை தூக்கி போட்டுருணும். x plus 4 the whole square. ஸோ x plus 4 the
ஹோல் ஸ்கொயர்னு வந்துருமா? இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும்னா ஹெச் ஆஃப் ஹெச்சில் எக்ஸ் ப்ளஸ் போகிறதுக்கு போட்டுருணும். ஸோ இதுக்கு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்சுக்கு. ஸோ அதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு பதிலாக இந்த எக்ஸுக்கு பதிலாக அந்த எக்ஸ் ப்ளஸ் போகிறதுக்கு போட்டிருக்கேன். இப்போ இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பண்ணி இப்போ சால்வ் பண்ணுங்கள். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x 4 8x ப்ளஸ் 16. இப்போ இதை 4 உள்ளமே மெட்டல் பண்ணுங்கள். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x 32x ப்ளஸ் 64. இது ஒரு ஈக்குவேஷனாக இருக்கட்டும். இதே போல் அடுத்த ஈக்குவேஷன் யாது? ஆர்ஹெச்எஸ் எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிங்க. ஸோ எஃப் ஆஃப் ஜினா எஃப் ஆஃப் ஜி ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிங்க. ஸோ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னது? ஹெச் ப்ளஸ் 4. ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸை போட்டுங்க. எக்ஸு பதிலாக இந்த ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இதுக்கு போட்டுக்கோங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அடுத்தது 2x. ஸோ 2ல் எக்ஸுக்கு பதிலாக ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸு பதிலாக இந்த எக்ஸு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும்? எக்ஸ் ப்ளஸ் 4 போடணும். ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. இந்த எக்ஸ் இங்கே எப்படி எக்ஸ் இருக்குது? அங்கே ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்கா? ஸோ இங்கே எக்ஸ் இருந்தால் இங்கே எக்ஸ் இருக்கிறது போல் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 4 போடணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் திங்கி போடணும். ஸோ அது என்ன வரும் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஜி ஆஃப் இப்போ வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஸ்கொயர் பண்ணணும். அதாவது இந்த எக்ஸுக்கு பதிலாக மொத்த வேல்யூ தூக்கி போடணும். ஸோ இந்த எக்ஸ் வேலை மொத்த வேல்யூ தூக்கி போட்டால் தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். 2 ஸ்கொயரோட வேல்யூ நல்லாவே தெரியும் 4. ஸோ 4 இன்ட்டு இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர். அதே ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 4s are 8x 8x ப்ளஸ் 16. 4 லட்ச பண்ணிக்கோங்க. 4x ஸ்கொயர் ப்ளஸ் 32x ப்ளஸ் 64. இது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. என்ன கிடச்சது? ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இதுதான் நெக்ஸ்ட். இதே வித ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லலாம். இது ஈக்குவலாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் 3வது சம் பாருங்கள். ஸோ இதில் 3வது சம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4 ஜி ஆஃப் ஹெச் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஹெச் ஆஃப் ஹெச் என்பது 3x மைனஸ் 5. ஸோ அதே மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிங்க. ஸோ எஃப் ஆஃப் ஜின்னு என்னது? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்னு என்னது? ஹெச் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அதாவது இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்கே வேல்யூ தூக்கி போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது எஃப் ஆஃப் ஹெச் ஸ்கொயர். எக்ஸுக்கு பதிலாக இங்கே எப்படி எக்ஸ் இருக்கோ எக்ஸு பதிலாக ஹெச் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? ஹெச் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு எஃப் ஆஃப் ஜி. இப்போ உங்கள் எஃப் ஆஃப் ஜி இது கிடச்சிட்டா இப்போ கவனிங்க. இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவில் இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 3x ஆஃப் ஹெச்சுக்கு போடணும். ஸோ அப்போது 3x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா -4. ஸோ அப்போ இது என்ன வரும்? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இந்த சைடு எடுத்துக்கிட்டேன். a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ அப்போ இது 9x ஸ்கொயர். அதாவது இது ஃபஸ்ட்டு 3 ஸ்கொயர் ஆகும் h ஸ்கொயர் ஆகும். ஸோ 9x ஸ்கொயர் மைனஸ் 3 2 6 30x ப்ளஸ் 25 -4 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 21. ஸோ இதுதான் உங்கள் எல்ஹெச்எஸ். இதோ ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கும். ஆர்ஹெச்எஸ் என்னது? ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜி ஆஃப் ஹெச்னா ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்னா என்ன? ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஹெச் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இது 3x மைனஸ் 5. ஸோ அதை போட்டுக்கோங்க. 3x மைனஸ் 5. ஜி ஆஃப் என்ன இருக்குது? ஜி ஆஃப் எக்ஸு பதிலாக 3x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 9x ஸ்கொயர் அதாவது ஸ்கொயர் எடுங்க. ஸோ ஸ்கொயர் எடுத்திங்கன்னா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா 9x ஸ்கொயர் மைனஸ் 3 2 6 30x ப்ளஸ் 25. ஸோ இது வந்து g of h.
ஜி ஆஃப் ஹெச்னு வச்சு இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இப்போ ஜி ஆஃப் ஹெச் பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜி ஆஃப் ஹெச் பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பாருங்கள். ஸோ 9x². ஸோ இது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ தூக்கி எதில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா x - 4ல் x இருக்குது பார்த்தீங்களா அது பதிலாக பண்ணணும். ஸோ அப்போ 9x² - 30x + 25 - 4. ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா 9x² - 30x + 21ன்னு சொல்லிட்டு வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2 எடுத்தீங்கன்னா LHS RHS உங்களுக்கு செஞ்சுன்னா ஈக்குவலாக வந்துடும். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.